அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இந்த வீடியோ முழுக்க ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்கப்படுகிறது. வரைபடமோ செய்திகளின் அடிப்படையோ இண்டிகேட்டர்ஸோ எஃப்ஐ டேட்டா எந்த விதமான செய்திகளும் நம் இது உள்ளடக்கமாக இல்லை. இதனை எதிர்பார்த்து வீடியோ பார்ப்பவர்கள் உங்கள் நேரத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 2023 நம்மளுக்கு என்னவாக இருந்தது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சான் திரைப்படத்தில் சமந்தா அவர்கள் சூர்யா அவர்கள் அவர்களுடைய காதல் வெளிப்பாடை சொல்லி போகும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நீ நிதானமாக இல்லை, உன் காலில் தரையில் படலை, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும்போது பையராக இருக்கணுமா அல்லது செல்லராக இருக்கணுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போது முதல் நிதானமாக நில்லு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தோட இம்பேக்டட் டைம் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த டைம் வேல்யூ முழுக்க இல்லாமல் அதனுடைய தாக்கம் எந்த பக்கம் இருக்கிறதோ அங்கே தான் நம்மளுக்கு பையராக இருக்க வேண்டும். இதை முதல் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆப்ஷன் வியாபாரத்தை பற்றி புரிதலை ஏற்படும். இதை நம்ம சும்மா யாராச்சும் கிண்டல் செய்யறதுக்கு கூட இதனை பற்றி பேசி வெளியில் போகலாம். ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயம் யாரெல்லாம் அனுபவிச்சாங்களோ அவர்களுக்கு முக்கியமாக புரியும். நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். கண்டிப்பாக அது என்ன கண்டிப்பாக அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா இதை நீங்கள் யாரெல்லாம் ஆய்வு செஞ்சீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம வியாபாரத்தை தவிர்க்க சொன்னோம். அது புதியவர்கள் யாருக்கெல்லாம் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ரசிப்புத்தன்மையாக சந்தை இருந்தது. நீங்கள் ஒரு வியாபாரத்தை பண்ணி மார்க்கெட்டை பார்க்குறக்கும் வியாபாரம் பண்ணாமல் மார்க்கெட்டை பார்க்குறக்கும் உண்டான வித்தியாசங்களை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அந்த வாய்ப்பை பற்றி முடியும். அதற்குண்டான கமெண்ட்ஸ் நீங்கள் ஃபீட்பேக்காக நம்ம பதிவு பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா 17,811க்கு ஆரம்பம். நேற்று முடிவுற்ற விலை 17,662. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் டு ஹை அப்படின்னு பார்த்தா 160 புள்ளிகள். நம்மளுக்கு ஓப்பன் டு லோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 400 புள்ளிகள், 500 புள்ளிகளும் சொல்லிக்கலாம். அப்போது மார்க்கெட்டோட பேஸ்டு நம்மளுக்கு என்ன? அப்போது ஹை டு லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் நடந்துள்ளது. அப்போ நம்ம சராசரியாக பார்த்ததே ஒரு 300 புள்ளி தான். அப்போது அதிகமான 300 புள்ளி அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழ் இறங்கியது அதிகம். இந்த 600 பாயிண்ட் இந்த 972 இருந்து தான் இந்த 353 போச்சு. இந்த 972 இருந்து பயணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பயணம் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் ஏற்றம் அதன் பின் இந்த இறக்கம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான தூரம். இந்த இடத்துல யாரெல்லாம் புட் ஆப்ஷனை வியாபாரம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஜாக்பாட்டோட தாக்கம் கிடைத்திருக்கும். ஏன்னா முழுசாக இந்த 600 பாயிண்ட் அனுபவிச்சாங்க. அதை 600 பாயிண்ட் முழுசாக அனுபவிச்சாங்கன்னா கண்டிப்பாக யார் ஹையாக இருக்கும்போது புட்டை வாங்கி கீழே கரெக்டாக லோவில் இருக்கும்போது வெளியில் வந்தாங்க அப்படின்னுலாம் சில கேள்விகள் தோணும். ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த 600 பாயிண்ட் ஒரே முகத்தில் இறங்கும்போது இதில் எங்கே வேணாலும் அவங்க கட் பண்ணியிருக்கலாம், அது விஷயம் இல்லை. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அவங்களுடைய வாய்ப்பு ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங் நடக்காத விஷயத்தில் உள்ளே வந்திருக்கும். அப்போது ஒரே கேண்டில் ஏற்றம் ஒரே கேண்டில் இறக்கம். அப்போது அந்த இம்பேக்ட் எங்கே இருக்கோ அந்த இம்பேக்டான வியாபாரத்தை கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். இது எதில் கண்டுபிடிக்க முடியும்னா கண்டிப்பாக டைம் வேல்யூவில் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த டைம் வேல்யூ பற்றி யாருக்கெல்லாம் புரிதல் இருக்கோ அவர்களால் மட்டும்தான் இயலும். அடுத்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பருத்தி மூட்டை குடோன்லேயே தான் இருக்குது. அதாவது எங்கே இருந்ததோ அங்கேயே பார்த்திங்கன்னா 17,662, க்ளோசிங் 17,616. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 50 புள்ளிகள் நம்மளுக்கு நெகட்டிவ் க்ளோசிங்னு அர்த்தம். அப்போது எங்கே இருந்ததோ அங்கேயே தான் இருக்கப்பட்டதாக எடுத்துக்க முடியும். ஆனால் ப்ரீமியத்தோட கரைவு பாருங்கள். நான் ஏன் அதிக தூரம் நம்ம சொன்னோன்னா 18,000 கால் நேற்று 49 ரூபாய், 49லிருந்து 84, அப்போ கிட்டத்தட்ட 50லிருந்து 84 அப்படிங்கும்போது ஒரு 60% அல்லது ஒரு 70%
நம்மளுக்கு ஏற்றம். ஆனால் 84லிருந்து 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு க்ளோசிங். அப்போ கிட்டத்தட்ட 75% மேல் நம்மளுக்கு வீழ்ச்சி அப்படின்னு தான் அர்த்தம் இதில். இதுவே 17400 புட் ஆப்ஷன் பாருங்கள், உங்களுக்கு 43 ரூபாயிலிருந்து 4 ரூபாய் லோ, கிட்டத்தட்ட 90% கரைந்துள்ளது. அந்த 4 ரூபாயிலிருந்து 116 ரூபாய் எத்தனை டைம்ஸ்னு பாருங்கள், எத்தனை மடங்குன்னு பாருங்கள். க்ளோசிங் 22 ரூபாய். அப்போ 50% வீழ்ச்சியில் தான் அப்போவும் முடிவுட்டுறது. அது என்னவா இருக்கட்டும். ஆனால் இந்த லோலிருந்து வந்தவங்களுக்கு தான் அதிகமான ஜாக்பாட் வழிய ஏற்கனவே ப்ரீமியம் இருந்தவங்க, அதாவது உங்களுக்கு 18,000 காலை பொறுத்தவரை மடங்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது ப்ரீமியத்தோட கரைவு அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மார்க்கெட் முடிஞ்சதே கரெக்டாக 50 பாயிண்டோட மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இங்கே கால் ஆப்ஷன் நல்லா பாருங்கள் எவ்வளவு கரைந்துள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாருங்கள், ஓடிஎம் புட் ஆப்ஷன்லாம் கரைஞ்சிருக்கு. அதே மாதிரி 50 பாயிண்ட்டோட இறக்கத்திற்கு உங்களுக்கு 18,000 புட் 75 ரூபா ஏறி இருக்காங்க. அப்போது இவங்களோட ஏற்றம் பாருங்கள், அப்போ 5 ரூபா தான் இவங்கள ஏற்றம். 50 பாயிண்ட் 17,700 பாயிண்ட்டுங்கிறது இந்த மணி புட் ஆப்ஷன். அப்போ மார்க்கெட் 50 பாயிண்ட் மைனஸுக்கு இவங்க 5 ரூபா தான் ஏறி இருக்காங்க. அப்போது இந்த மணி ஆப்ஷனுடைய தன்மை என்னன்னு புரிந்து கொண்டாலே இதனுடைய அடிப்படை புரிந்து கொள்ளும். அப்போது நேற்று இருந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கும் இன்றைக்கி இருக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கும் உண்டான வேறுபாடு பாருங்கள். அப்போது மார்க்கெட் வந்து நேற்று 17,650. அப்போ 17,650 கால் பாருங்கள் 121 ரூபாய் வீழ்ச்சி, 17,650 புட்டும் 9 ரூபா வீழ்ச்சி. அப்போ ரெண்டும் சேர்ந்து 130 ரூபா ப்ரீமியத்தை கரைச்சிருக்காங்க. அப்போது இந்த ரெண்டுமே வியாபாரம் பை பண்ணவங்களோட நிலைமை பாருங்கள், செல் பண்ணவங்களோட நிலைமை பாருங்கள். அப்போ செல் பண்ணவங்களுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தாலே அவங்களுக்கு லாபம் தான், ஏன்னா 130 பாயிண்ட் கரைஞ்சிருக்கு. ஆனால் பை பண்ணவங்களுக்கு அப்போது எப்போதெல்லாம் பையர் ஈடுபடலாம், எப்போது பையர் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத முதல் புரிதலை ஏற்படுத்திக்கணும். சும்மா நம்ம உணர்ச்சிவசப்பட்டு வந்துட்டு நான் எனக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுப்பதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, நான் சுனாமிலேயே ஸ்விம் அடிப்பேன், என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே முதலீட்டை இழந்த பின் அதற்கப்புறம் நம்மளோட மனம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறதான் இங்கே தெரிஞ்சுக்கணும். நாளை தினத்திற்கு நம்மளுக்கு 17,517 டு 17,636 ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் 17,431 டு 17,769. அப்போ இன்றைய ஹை லோ அதற்குட்பட்டு தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. அதை கடந்தால் அது இன்னும் வேறு மாதிரி வாய்ப்பாக மாறும். ஆனால் அதற்குட்பட்டு தான் அதிகமான இருக்க வாய்ப்பு. ஏன்னா இந்த இடத்துல ப்ரீமியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்துவிடும். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அப்போது இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரீமியம் டவுன் ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் டைம் வேல்யூ கம்மியான கரெக்டான மாதிரி தான். அப்போ மார்க்கெட் 17,600க்கு 17,500 புட்டு 44 ரூபானா 17,700 கால் அப்படிங்கிறது 45 ரூபா. அப்போ நம்மளுக்கு விலை அடிப்படையில் ரெண்டு பேர்த்தோட டைம் வேல்யூ சமமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதன் பொருளாக நம்மளுக்கு அமையும். அப்போது அப்படி இருந்தாலும் விலை மதிப்பு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி படி நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறனால ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்க போகிறது. அதனால் கொஞ்சம் நாளை ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது நம்மளுக்கு முடிந்த அளவு 17,700லிருந்து 17,500க்கு உட்பட்டு 0 to ஹீரோ ட்ரை பண்ண பாருங்கள். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 42,000 ஹை, மார்க்கெட் 42,000, லோ பார்த்தீங்கன்னா 39,400. அப்போ கிட்டத்தட்ட 2,500 பாயிண்ட் நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ க்ளோசிங் பார்த்தா 40,500. அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் 40,655, இப்போ 40,513. அப்போ 150 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. வெறும் 150 பாயிண்ட்டோட மைனஸுக்கு என்னென்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போவும் அந்தளவுக்கு இருக்கிறனால இதுக்கு வந்து ஒன்றும் நம்மளுக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் கொடுக்கலாம். அல்லது ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்ததுன்னா ஒரு ஏற்ற இறக்கம் பலவாறு இருக்க போகுது. நீங்கள் இதெல்லாம் பிரேக் அவுட், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை இது ஒரு லோனா, இந்த இடத்துக்கு பிரேக் அவுட்க்கு அப்புறம் இது ஏறும்னு நினைக்கும் போது தான் இங்கேருந்து இறங்கும். இதே மாதிரி பிரேக் அவுட் ஆகி கீழே வந்ததுக்கப்புறம் கீழே போகும்னு நினைக்கும் போது இங்கிருந்து நல்லா ஏறும். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும். அதனால் நாளையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறது தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது
குறுகிய இல்லைன்னா 40,229 டு 40,816, வைட் ரேஞ்ச் 39,913 டு 41,081. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 40,670, 40,816, 41,119. சப்போர்ட் லெவல் 40,421, 40,229, 39,875 இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ சமமாக இருக்கானா, நம்மளுக்கு 41 கால் 119 ரூபா, 40,000 போட்டு 125 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட டைம் வேல்யூ இங்கெல்லாம் சமமான மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு டைம் வேல்யூ பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இதுதான் நிதானமாக இல்லை. அப்போது ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை எப்போ நம்மளுக்கு டைம் வேல்யூ நிதானமாகிறதோ அதற்கப்புறம் தான் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.